அடுத்து விருது வாங்க போகிறவங்கள பற்றி சொல்லணும்னா, குட்டி அப்படிங்கிற அடைமொழியோட நாம் பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களை தான் பொருத்தி பார்ப்போம். குட்டி சந்தோஷம், குட்டி வீடுகள், குட்டியான ஊர் என்று நினைப்பது தான் இயல்பு. ஆனால் குட்டி என்ற அடைமொழியுடன் இங்கு அமர்ந்திருக்கும் நம் மெகா விருதுக்குரியவர் செய்திருக்கும் சாதனைகள் எல்லாம் மிகவும் பெரியது. அதற்கும் மேல் சாதனைகளை சாதிக்க ஆரம்பித்த போது இவர் நிஜமாகவே ஒரு குட்டி பெண்தான். இவரை பற்றிய ஒரு மினி தொகுப்பு இதோ. குழந்தை நட்சத்திரமாய் பெரிய திரையிலும் நடிகையாய், இயக்குனராய், தயாரிப்பாளராய் சின்ன திரையிலும் வெற்றி நடை போடுபவர். விவரம் தெரியாத 3 மாத குழந்தையாய் இருக்கும் போதே நடிப்பு இவரை ஆட்கொண்டது. திரு சக்கரவர்த்தி ராதா தம்பதியின் 5வது மகளாக சென்னையில் பிறந்தவர். 3 வயதில் நடிக்கத் தொடங்கிய இவருக்கு திருப்புமுனை தந்த படங்கள் குட்டி சாவித்திரியாய் நடித்த சிவாஜியின் பாசமலரும், ஜெமினியின் காத்திருந்த கண்களும் தான். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்ற படங்களை தழுவி பல மாநிலங்களில் எடுக்கப்படும் திரைப்படங்களில் அந்தந்த மாநில நடிகர் நடிகைகளே நடிப்பார்கள். ஆனால் பல மொழிகளில் எடுக்கப்பட்ட வெற்றி படமான நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தின் அனைத்து மொழிகளிலும் குழந்தை நட்சத்திரமாய் நடித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே இவரின் நடிப்பு தேதிக்காக காத்திருந்தது இவர் திறமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று கூறலாம். மிகச்சிறிய வயதிலேயே தேசிய விருது பெற்ற இவரின் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தை அன்றைய பாரத பிரதமர் அன்னை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திரையில் பார்த்ததோடு இவரை முத்தமிட்டு பாராட்டியதை உயரிய கௌரவமாக கருதுபவர். 5 மொழிகளில் நேரமில்லாமல் நடித்துக் கொண்டு இருந்த இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடித்ததை இன்றும் நினைவு கூர்ந்து மகிழ்கிறார். மிகப்பெரிய சாதனையால் இவர் பதிவு செய்யாமல் போன 6000 மேடை நாடகங்கள் கின்னஸ் சாதனையில் இடம்பெற வேண்டியவை. 1971 இந்தியாவில் அவ்வளவாக அறிமுகமாகாத தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை சிங்கப்பூரில் கற்றவர். அதை திறம்படவும் செயல்படுத்த முனைந்தவர். 1975 சென்னை தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான முதல் தொலைக்காட்சி நாடகத்தில் சிவாஜியுடன் இவர் நடித்த அமுத சுரபி நாடகம்தான் இவரை இன்றளவும் தொலைக்காட்சியில் தொய்வில்லாமல் நடத்தி வருகிறது. 30 வருடங்களுக்கு மேலாக தொலைக்காட்சியில் கோலோச்சி வரும் இவர் அறிமுகப்படுத்திய இயக்குனர்கள் பலர், ஒளிப்பதிவாளர்கள் பலர், கலை இயக்குனர்கள் பலர், இசை அமைப்பாளர்கள் பலர். அதில் மிக முக்கியமாய் குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் இன்றைய இசை புயல் திரு AR ரஹ்மானும் திரு D இமானும் ஆவர். முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் ஆந்திர முதல்வர் திரு NT ராமாராவ் அவர்கள், இன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகியோரோடு குழந்தை நட்சத்திரமாய் இவர் நடித்தது இவரின் நடிப்புக்கு மற்றும் ஒரு மைல்கல். இந்திய சினிமா 100 ஆண்டு வரலாற்றில் 50 ஆண்டுகள் பூர்த்தி செய்தவர்களில் மிக முக்கியமானவர் இவர். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இவருக்கு காஞ்சிபுரத்தில் கட்டி வரும் 4 ஏக்கர் நிலப்பரப்பிலான முதியோர் இல்லம்தான் மிகப்பெரிய கனவு. 170 படங்களுக்கு மேல் முன்னணி நடிகர் நடிகைகளுடன் குழந்தை நட்சத்திரமாய் நடித்தும் 80 தொலைக்காட்சி தொடருக்கு மேல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தும் 15000 எபிசோடுகளை தயாரித்தும் மிகப்பெரிய சாதனை புரிந்து கொண்டு இருப்பவர் இவர். இவர் சின்ன திரையில் அறிமுகப்படுத்திய 350க்கும் மேற்பட்டவர்களில் பலர் இன்றும் திரைப்பட துறையில் வெற்றி பவனி வந்து கொண்டிருப்பவர்கள்தான். தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குபவர்தான் சின்ன திரையின் முடிசூடா ராணி திருமதி குட்டி பத்மினி அவர்கள். மெகா மகளிர் விருதினை பெற்றுக்கொள்ள சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் தனக்கென ஒரு பெரிய இடத்தை பிடித்து வைத்திருக்கும் அவங்க அறிமுகப்படுத்தின 350 பேரில் நானும் ஒருத்தி குட்டி மேம். இந்த விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபால் ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களையும் அழைக்கிறோம்.
முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களுக்கும் அந்த நிமிடத்தை சார்ந்த எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற பெண்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி பல தோல்விகள் இருக்குது. நிறைய பேர் நம்மளை போட்டு மிதிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் சாதனை பெண்ணால் வர முடியும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் கீப் ட்ரைங், நெவர் ஆக்செப்ட் ஃபெயிலியர். என் வாழ்க்கையில் நோங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காத வார்த்தை. பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி நீங்கள் வளர்த்துக்குங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும், இந்த அவார்டை பார்க்கும்போது 2 கையும் மேலே தூக்கி இருக்குது ஷீல்டு. ஸோ வானமே எல்லை, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அண்டு இந்த அவார்டை நான் அதாவது ஜெயந்தி மாட்ட சொல்லணும். என்னென்னா, மற்ற சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டு இங்கே அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு பரந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. எனக்கு சமீபமாக இந்த மாமியார் கொடுமை, அப்புறம் குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த மாதிரி சீரியல்லாம் பண்ண பிடிக்கவே இல்லை. பட் ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ். அதனால் நான் கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டுவேன், எனக்கு நல்ல சீரியலாக கொடுன்னு. ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு 3 people. ஒரு குரூப் நான் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் என்னை தடுத்த அந்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் நான் வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக எனக்கு உதவி பண்ண என்னோட சார்ந்த எல்லா டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்டு உதவி பண்ண ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். அண்டு தங்கபாலம்மாவுடைய ஃபேமிலி ஆதர்ஷ குடும்பம். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே மற்றவங்களாம் பேசுனாங்க. அந்த 2 குழந்தைகள், தே சச் அ கிரேட் சப்போர்ட். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ஏங்கியிருக்கேன். அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளை, ஒரு டாட்டர். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தேம். ஸோ அந்த மாதிரி கடவுள் எனக்கு 3 பெண் குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தேம். பிகாஸ் நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அந்த 3 குழந்தைங்க அவ்வளோ நல்லா படிக்கும். இன்றைக்கி மார்னிங் ஃபோன் பண்ணி, அம்மா நான் காலேஜ் ஃபஸ்ட் வந்திருக்கேம்மான்னு அவள் கேப் டவுன்லேருந்து லா படிக்கிறா. சொல்லும்போது ஒரு தாய்க்கு பிகாஸ் விஜய் சாருடைய மனநிலை எனக்கு புரியும். என்ன தான் நம்ம நிறைய அவார்டு வாங்கினாலும் நம்ம குழந்தை அவார்டு வாங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அப்புறம் என்னுடைய கடைசி மகள் ஆர்யா, அவள் இன்றைக்கி இங்கே வருவான்னு நினைக்கல. நான் அவளுக்கு எக்ஸாம் இருந்தது, முதல்ல வரலன்னு சொன்னான். சச் அ ஸ்வீட் சைல்டு. என்னுடைய 46வது வயசில் பிறந்தா. அண்ட் எனக்கு இப்போ 55 வயசு ஆகுது. அவள் அந்த 46 வயசில் பிறந்த ஷீ ஸோ ஸ்வீட். என்னை எப்போ அம்மா சாப்பிட்டியா, அம்மா இதை பண்ணியா, அம்மா ரெஸ்ட் எடுத்தியா, இப்படி என்னை விடாமல் நான் அவளுக்கு தாயாக இருக்கிறதுக்கு பதிலாக அவள் எனக்கு தாயாக இருக்கா. ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு ஆல் மை 3 children. And thank you very much.